வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இளையராஜா 50 நம்ம ஏற்கனவே விஜய் டிவியில் கமல் 50 அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் முதல்ல வந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அது எல்லா ஊருக்கும் போய் அதில் வந்து கமல் ரசிகர்கள் நிறைய நற்பணி பண்ணி அந்த பஸ் வரும் பொழுது அதுக்கப்புறம் கமலும் காதலும் கமலும் தமிழும் அப்படின்னு மதுரையிலையும் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நடந்து ஃபைனலாக வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கமல் 50 அப்படிங்கிற ஒரு வெகு சிறப்பான ஒரு விழா நடந்தது. அது இப்போ கூட யூடியூப் விஜய் டெலிவிஷனுடைய யூடியூப்ல இருக்கு. மெமரபிள் மூமெண்ட் அது. அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அப்புறம் கமல் 60 அதே விஜய் டிவியில் நடந்தது. இப்போ அரசு சார்பில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இளையராஜா 50, அதாவது இளையராஜா திரையுலகிற்கு வந்து 50 ஆண்டுகள். அவருடைய முதல் படமான அன்னக்கிளி 1976 அந்த மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் 50 வருடம் அப்படின்னா 2026 தான் 50 வருடம் ஆகும். பட் இது மேத்தமெட்டிக்கலாக டீப்பாக பார்த்தோன்னா அவர் கம்போசிங் பண்ணுறதுலேருந்து கணக்கெடுத்தால் 50 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி வேற அவர் வந்து ஜிகே வெங்கடேஷ்டெல்லாம் வேலை பார்த்துருக்காரு. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கூட வரும். ஸோ அது 50 அப்படின்னா அவங்க ஒரு நம்பருக்காக அதை வச்சுருக்காங்க 50. ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் இளையராஜா. அந்த நிகழ்ச்சிக்காக இன்விடேஷன் அது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி மாலை 5:30 மணிலேருந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதற்கான இன்விடேஷனை வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்ட நம்ம மூப்பே சாமிநாதன் அமைச்சர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வந்து இந்த இன்விடேஷனை வந்து கொடுத்தாரு. அதில் மிக முக்கியமாக கமலஹாசன், ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு வாழ்த்துறை, அவங்க தான் வாழ்த்துறை கொடுக்குறாங்க இளையராஜா அவர்களுக்கு. ஏன்னா கமலுடைய படங்கள், அதாவது இளையராஜாவுடைய 1000 படத்தில் கமலஹாசனுடைய 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது. 10% ஆஃப் இளையராஜா வந்து கமலுக்காக பண்ணியிருக்காருன்னு கமல் ரொம்ப பெருமையோடு தன்னுடைய அண்ணன்னு குறிப்பிடக்கூடியவர் இசைஞானி இளையராஜா. பாடகர் சத்யன் திறமையானவர்களுக்கு வந்து முன்னாடி பாடின ஒரு பாடல் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகி அவங்களை வந்து லைம்லைட்டில் கொண்டு வரும். அவர் ரோஜா ரோஜா பாடின பாட்டு வந்து இப்போ போட்டு அவருக்கு பாருங்கள் ஒழுங்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. சத்யன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவர் முதலாக பாடின பாட்டு வந்து கலக்கப் போவது யாரு நீ தான், வசூல் ராஜாவில். அந்த பாட்டு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பாடணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இவரை ட்ராக் பாட சொல்லியிருக்காங்க. கமல் சார் வந்து இவருடைய குரலை கேட்டுட்டு இந்த குரல் எனக்கு ஒத்து போகுது, இவரோட வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த படத்தில் வந்து இவருடைய வாய்ஸ் வந்தது. அவர் பாடின முதல் பாட்டு அந்த பாட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ரெக்கார்ட் படி அதுதான் முதல் பாட்டு. அதற்கு காரணம் உலகநாயகன் கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லி அவர் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் சத்யன். ஸோ கமல் வந்து திறமையானவர்களுக்கு எப்பொழுதுமே வழிவிட்டு தான் அவருக்கு வழக்கம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உதாரணம். ஏஆர் முருகதாஸ் மதராசி படத்துக்காக ஏராளமான பேட்டிகள் கொடுத்தாரு. அந்த படம் வந்து உட்காந்துருச்சு, பெரிய வசூல் பண்ணலை, அது ஒரு தோல்வி பட பட்டியலை சேர்ந்துருச்சுங்கிறது வேற விஷயம். ஆனால் அவர் கொடுத்த பேட்டிகள் நிறைய இன்புட் கொடுத்துருந்தாரு. அதில் இந்த மென்டலி இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு சின்ன வயசில் வந்த ட்ராமாவில் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பிளான் பண்ணும் பொழுது நமக்கு டக்குனு ஞாபகம் வந்தது கமல் சார் தான். அவருடைய பல படங்களில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சிகப்பு ரோஜாக்களாக இருக்கட்டும், அது வந்து சிப்பிக்குள் முத்தா இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், குணாவாக இருக்கட்டும், அவருடைய பல படங்களில் வெவ்வேறு ஷேட்ஸில் பண்ணியிருக்காரு. ஆலவந்தானில் அவருடைய மேனரிசமாக இருக்கட்டும், அவர் ஏராளமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ அது அவர் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம் எல்லாமே வந்து கமல் சார் பண்ணாத ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. குணான்னா அது ஒரு டைப்பாக பண்ணியிருப்பார். சிப்பிக்குள் முத்துங்கிறது வந்து ஆட்டிசம், அதாவது இவங்க வந்து மென்டலி ரிட்டார்டத்துக்கும் ஆட்டிசத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆட்டிசம்ங்கிறது பைத்தியம் கிடையாது, புத்தி, அதாவது ஐக்யூ கம்மியாக இருக்கும், பட் வந்து பைத்தியம் கிடையாது. அதுதான் இந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸுங்கிறது வெவ்வேறு கேரக்டரில் வெவ்வேறு மாதிரி வெளிப்படும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கமல். அவர் இந்த கேரக்டர் நான் பிளான் பண்ணும்பொழுதே கமல் சார் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம எப்படி வேறுபடணுங்கிறத நான் பார்த்தேன். அந்தளவு கமல் சார் வந்து எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவர் நம்மளை பாதிக்கிறாருன்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு.
அமலா அக்கினேனி. அமலா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அமலாவை பொறுத்தவரை அவங்க வந்து கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட், பரதநாட்டியம் டான்சர். அப்படிதான் அவங்க மைதிலி என்னை காதலியில் தமிழில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அது சில படங்கள்லாம் நடித்தாங்க. பட் அவங்களுடைய ஒரு பேட்டியில் அவங்க குறிப்பிடுறாங்க, என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது கமலஹாசனோட நடித்தது தான். புஷ்பக் அந்த படம், பேசும் படம், புஷ்பக்கில் நடித்தாங்க, சத்யாவில் நடித்தாங்க, வெற்றி விழாவில் நடித்தாங்க, இந்த படங்கள்லாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு படம் கமல் அமலா நடிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கப்புறம் அது நடக்கலை. இதை பொறுத்தவரைய நம்ம கமலஹாசனோடு அவங்க நடித்த அந்த புஷ்பக்கில் நடித்ததுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு வந்து என்ன விதமான காஸ்டியூம்ஸு, அது எப்படி மேக்கப் போட்டுக்கணும், மற்றவர்கள் நடிக்கும் பொழுது எப்படி அதை கூர்ந்து கவனிக்கணுங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு குருநாதர் மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. புஷ்பக்கில் வந்து எனக்காக நிறையா, ஏன்னா அவங்க வந்து எய்தாப்பில் யாருமே இல்லாத ஒரு காட்சி எடுக்கும் பொழுது கூட அந்த எக்ஸ்பிரஷன் வரணுங்கிறதுக்காக அவர் நின்று நடித்து காமிப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நடித்த அந்த சத்யா அந்த பாட்டு தான் இப்போ வரைய தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் டூயட் சாங்னா, இன்னும் எத்தனை வருடம் வந்தாலும் அந்த வளையோசை சாங் மாதிரி இன்னொரு சாங் வரவே வராது. அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த ஃப்ளூட்டாக இருக்கட்டும், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய லதா மங்கேஷ்கர் எஸ்பிபி வாய்ஸாக இருக்கட்டும், அதில் கமலஹாசன் அமலாவுடைய நடிப்பு, கேமரா, அந்த மியூசிக்கு, பாடல் வரிகள், கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள், அந்த எல்லாமே சேர்ந்து அந்த பாட்டை வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி பாட்டு இனிமேல் வரவே வராது. ஒரு பெஸ்ட் டூயட்னா அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாமே அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. கம்மியான படங்கள் உலகநாயகனோடு நடித்தா கூட அவங்களுக்கு அது மெமரபுளாக அவங்க கெரியரையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அமலா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். இன்னைக்கு வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய பிறந்த நாள். வடிவேலை பொறுத்தவரைய அந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் காமெடி ஆக்டர், அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு தடம் படித்தவர். நாகேஷ் மாதிரி, நாகேஷுக்கு அப்புறம் வடிவேலுன்னு சொல்லலாம். ஒரு ஃபினாமினல் காமெடி ஆக்டர். அவருடைய டயலாக் தான் ஒரு ட்ரெண்டாகவே மாறி எல்லாருமே வடிவேலு அந்த டயலாகை பேசாத ஆட்களே கிடையாது. ஒரு காமெடி ஏதோ ஒரு தூங்க போனால் கூட வடிவேலு மாதிரி அந்த வின்னர் படத்தில் வர காமெடியை தான் அந்த லெவலுக்கு அவர் நம்மளை பாதிச்சிருக்காரு. அன்றாட வழக்கில் வந்து வடிவேலுவோட பாதிப்பு இல்லாமல் நம்ம யாரும் இருக்க முடியாது. மீம்ஸாக இருக்கட்டும், ஜோக்ஸாக இருக்கட்டும், அந்த அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞர். அவர் வந்து தேவர் மகன் படம் பண்ணும் பொழுது இந்த ரோல் அவர் கேரி பண்ண முடியுமா, அவரால் தாங்க முடியுமான்னு சொல்லி நிறையா டவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட்டு கமலஹாசன் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஃபேனு. உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரையே வடிவேலுடைய அவர் பாட்டு பாடுறது, அவருடைய மேனரிசம், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் வடிவேலு நீ என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு, சார் நான் பாட்டு பாடுவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்லாம் பண்ணி காமிச்சிருக்காரு. சரி நீ நாளைக்கு போய் அட்வான்ஸ் வாங்கிக்கன்னு சொல்லி அவர் சிங்காரவேலன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே தேவர் மகனுக்கு வந்து அவர் அட்வான்ஸ் போக சொன்னது, அது சம்பந்தமாக நடந்த தேவர் மகன் படத்தில் நடந்த நிகழ்வுகள், இது எல்லாமே கமல் 60ல் பயங்கர காமெடியாக வடிவேலு பேசியிருப்பார். இந்த டெட் பாடி எந்திரிச்சிச்சுன்னு சொல்லி சிவாஜி சார் இந்த டெத்து சீனில் வந்து அவரும் சங்கிலி முருகனும் பண்ண காமெடியெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது. தேவர் மகன் அவர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா விதமான வேடங்களும் பண்ண முடியும் அப்படின்னு காமித்த படமாக அது அமைஞ்சது. அவரை நம்ம மாமன்னன் ஆடியோ லான்ச்சில் கூட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வடிவேலை பாராட்டி பேசினார். வடிவேலு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்.